நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் என் பக்கம் வந்து முத்தம் தந்தா வாங்கி தாரேன் தேங்காய் பாலு கைய வைக்க ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம எப்படி எடிட் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பீட் மார்க்கும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதை வந்து அலைட் மோஷன் ஆப்ல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணோன்னே இப்போ வந்து நீங்க அந்த அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் பக்கத்துல ஒரு ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணீங்கன்னா அந்த பீட் மார்க் இருக்கும். அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எம்டியா தான் இருக்கும். அதாவது சாங்கு பீட் மார்க் மட்டும்தான் இருக்கும். இதுல வந்து நீங்க தான் உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்க எந்த இமேஜ் எடிட் பண்றீங்களோ அந்த இமேஜை வந்து கரெக்டா பீட் மார்க்ல ஒன்னு வச்சு எடிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0 பாயிண்ட்ல வச்சுட்டு கீழே பிளஸ் ஐக்கான் இருக்கு பாத்தீங்கன்னா அதை டச் பண்ணிட்டு ரெண்டாவது மீடியம் ஆப்ஷன் பத்தில இதுல போயிட்டு நீங்க எந்த இமேஜ் ஆட் பண்ணணுமோ அந்த இமேஜை வந்து இந்த மாதிரி செட் பண்ணி அது ஃபுல் ஸ்கிரீன்ல செட் பண்ணிக்கோங்க. மேல பாத்தீங்கன்னா பாதிதான் இருக்கு. அதை வந்து எப்படி ஃபுல் ஸ்கிரீன்ல மாத்திரம் பாத்தீங்கன்னா மேல 3 டாட் இருக்கு பாத்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு 5வது ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னாவே நமக்கு வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல வந்துடும். இப்போ வந்து நீங்க வந்து அதே மாதிரி கரெக்டா அந்த பீட் மார்க் அளவுக்கு வச்சுட்டு மீதி வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இப்ப அடுத்து ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன்லயே செட் பண்ணி நீங்க வந்து கரெக்டா அந்த பீட் மார்க் அந்த பீட் மார்க்ல கரெக்டா வச்சு இதை வந்து கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்க வீடியோட கடைசி வரைக்குமே வந்து ஒரு இமேஜா வச்சு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரியே நீங்க வந்து வீடியோட கடைசி வரைக்குமே எல்லா பீட் மார்க்லயும் நீங்க வந்து இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து நான் இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் எல்லா பீட் மார்க்லயுமே இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இமேஜுக்கு எல்லாத்துக்குமே எப்படி வந்து நம்ம வந்து எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்றதுன்னு நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுக்குற சேகேபெட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சேகேபெட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஒன்று ஃபர்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை விட்டுருங்க. கடைசியாக ஒரு எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து எஃபெக்டை மட்டும் காப்பி பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணுறது, டச் பண்ணிட்டு இங்கே கீழே வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி சைடில் 3 டாட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து காப்பி எஃபெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணுற பீட் மார்க் இருக்கு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு 4 இமேஜ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த 4 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்டை வந்து நீங்க வந்து ஆட் பண்ணி அதை கரெக்டா போட்டோவை டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை டச் பண்ணி பேஸ்ட் எப்படி கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ அதே மாதிரியே நீங்க வந்து இந்த 4 இமேஜ்லயுமே டச் பண்ணி இந்த எஃபெக்டை வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கங்க. கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா 4 இமேஜுக்குமே நீங்க வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடுத்து அந்த சேகேபெட் பாத்தீங்கன்னா அந்த சேகேபெட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணோன்னே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எஃபெக்டை வந்து நீங்க வந்து இப்போ லேயரோட காட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டச் பண்ணிட்டு மேல டூப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா அதை கொடுத்து 4வது ஆப்ஷன் பார்த்தீங்களா காப்பி லேயர் அது கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா அந்த இமேஜுக்கு மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா அந்த இமேஜை வந்து டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் இருக்கு பார்த்தீங்களா அதை டச் பண்ணீங்கன்னா கடைசியில் பேஸ்ட் செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, சைடில் ஒரு ஏரோ மார்க் பார்த்தீங்களா அதை டச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா அந்த இமேஜை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து 3வது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டா பேஸ்ட் செல் கொடுத்துருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அது 4வது இமேஜ் விட்டுருங்க. அடுத்து 5வது இமேஜ் அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்க வந்து பேஸ்ட் செல் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். அடுத்து அந்த இமேஜ் அடுத்த இமேஜ் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் அதே மாதிரியே அடுத்த இமேஜ் இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா இந்த இமேஜ் விட்டுட்டு அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா பெரிய இமேஜ், இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டா ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்க வீடியோட கடைசி வரைக்குமே நீங்க வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் இருக்குது. அந்த ஒரு எஃபெக்ட வந்து நீங்க வந்து கரெக்டா
இந்த எஃபெக்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து வெறும் எஃபெக்ட் மட்டும் காப்பி பண்ணதான் தான் போறோம். அது கரெக்டா எஃபெக்ட் டச் பண்ணிட்டு இந்த சைட்ல அது காப்பி அப்படின்னு அது கொடுத்துட்டீங்கன்னா காப்பி ஆயிரும். இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, பேக் வந்துங்க, அந்த பீட் மார்க் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டாவது இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டாவது இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டா எஃபெக்ட் டச் பண்ணி சைட்ல திரிக்காட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா எந்த இமேஜ் நீங்க விட்டீங்களோ அந்த எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க வந்து வீடியோட கடைசி வரைக்குமே நீங்க வந்து எந்தெந்த எஃபெக்ட் விட்டீங்களோ அந்த எந்தெந்த இமேஜுக்கெல்லாம் எஃபெக்ட் ஆட் பண்ணாம இருக்கோ அந்த அந்த இமேஜுக்கு எல்லா இமேஜுக்குமே நீங்க வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்க போட்டோ வச்சு நீங்களே எடிட் பண்ணலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. யாருமே லைக் பண்ணாம தான் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோனா அதை கமெண்ட்ல பண்ணீங்கன்னா நான் அதுக்குன்னு தனியா வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.